ஹாய் காய்ஸ், நான் உங்கள் சிஹெச் கேமர். நாடா நைட் ஐடியை ஃபஸ்ட்டு விளையாட வச்சுருன்னு கேட்டால், போன வீடியோவில் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் எவ்வளோ மோசமாக செத்தோன்னு. ஃபஸ்ட் நைட்டு கூட தாண்டல, அதுக்குள்ளே வந்து காலி ஆகிட்டோம். டீரை கூட கண்ணால் பார்க்கல. டீம்மேட்டுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு வந்தேன், செத்துட்டேன். அதனால் இந்த தடவை 99 வந்து ஒரு ஸ்கிரிப்டாக வச்சு பண்ணது தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நம்ம போன தடவை விளையாடின மாதிரியே அபி கேமர் 82101 தான் நம்ம இந்த தடவை விளையாடப்போம். இந்த தடவை சொதப்பாமல் விளையாடுமோ கேட்டால் இதில் ரீஸ்பான் இருக்குது, அதெல்லாம் நல்லா விளையாடலாம். நாடா ஒரு நிமிஷத்துக்கு மட்டுமே இழுத்து பேசுகிறேன்னு பார்க்காதீங்க, அவர் இன்னும் கேம் உள்ள வரல. நான் தான் அவருக்கு அந்த கேம் வரமாட்டேன், நம்ம வேற ஏதாச்சும் கேம் விளாடலாம். உள்ளே போயிடுச்சா? சரி காய்ஸ், இப்போ வந்து நம்ம உள்ளே போகலாம். 99 இந்த ஃபாரஸ்ட் ஃப்ரீசன் பார்த்தா தெரியும். இது போகலாமா இல்லை கார்னிவல் ஹாரர் போகலாமா? சரி காய்ஸ், நம்ம வந்து 19 days இந்த ப்ரீசன் ரன் போகலாம். அதாவது நம்ம 99 ரன்னா, அவர் தான் வந்து நம்மளை ஜெயிலில் போட்டு வச்சுப்பார். நம்ம அவர்கிட்ட தான் தப்பிக்கணும். சரி காய்ஸ், மறக்காமல் வீடியோ உள்ளே போயிடலாம். 1.5 நிமிஷம் பேசிட்டேன், 1.25 நிமிஷம் பேசிட்டேன். மறக்காமல் டைம் வேஸ்ட் பண்ணாமல் கேம் போயிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் வந்து உள்ளே போயிட்டேன், கேம் உள்ளே போயிட்டு ப்ளே பண்ணிட்டேன். நம்ம கூட வந்து பிரபலமான இல்லை, நம்ம கூட வேறு யாரும் வரப்போதில்ல. போனதால நம்ம கூட நம்மளை காப்பாற்றது மொக்க வாங்கின அபி கேமர் தான் இந்த தடவை வரக்கூடாது. எதையும் அமுத்திராது, என்ன வேற எங்கேயும் அமுச்சிச்சு. நான் வெளியே போயிட்டேன் கேம் அவுட்டு. போன தடவை மாதிரி இந்த தடவை மொக்க வாங்கக்கூடாது. டுங் சாவுரா என்னையும் அங்கதான். அப்படியே விட்டுரு, அது ஏறட்டும். நான் வந்து லீவ் கொடுத்துட்டு வெளியே போகலான்னு இருக்கேன், ஆனால் என்னை வந்து வெளியே அனுப்ப மாட்றாங்க. என்ன ஆச்சுன்னே தெரில காய்ஸ். பார்த்தீங்களா காய்ஸ், நம்ம லீவ் அனுப்பும் போதெல்லாம் வந்து வெளியே அனுப்ப மாட்றாங்க. லீவ் அனுப்பிடலாம். சிஹெச் கேமர் நம்ம வந்து இப்போது டீம் எஸ்கேப் மாஸ்டர் போகலாமா? எப்படி போனேன்? அந்த எக்ஸ் பட்டன் கொடுங்க, போயிடலாம். எக்ஸ் பட்டனா? ஓ, அது உள்ளே வந்துட்டிங்களா? உங்க இருங்க, லீவ் பட்டன் கொடுத்துட்டு வெளில வந்துடுங்க. லீவ் பட்டன் எக்ஸ் பட்டனும் இல்லையா? எக்ஸ் பட்டன் லீவ் பட்டன் மேலே வந்துடுங்க. இப்போ வந்து டீம் எஸ்கேப் மாஸ்டர்ஸ் தான் வந்து நாங்களும் இதுவும் போக போகிறோம், அதான் டிசைட் பண்ணியிருக்கோம். ஏன்னா இந்த ஐயோ என்ன இந்த கேம் போக மாட்டேங்குது, வரமாட்டேங்குது கைஸ். அதாவது எனக்கு என்ன புரியலனா, 99 இருந்த ஃபாரஸ்ட் வந்து ரொம்ப கொடூரமான கேமாக இருக்குது, ரொம்ப கோளாறான கேமாக இருக்குது. இப்போ வந்து நம்ம கூட வராதுன்னு நினைக்கிறேன் சிஹெச் கேமர். ஃபர்ஸ்ட்லேருந்து உள்ளே போக வேண்டியது. சிஹெச் கேமர், நான் உங்களுக்கு உள்ளே போய் வெயிட் பண்ணிட்டேன் டீம் எஸ்கேப் ப்ரிசன் மாஸ்டரில். சிஹெச் கேமர் சொல்லுங்கள். சிஹெச் கேமர் என்ன சொல்கிறாருன்னா பாரிஸ் ப்ரிசன் போகலான்றாரு. அதாவது இப்போ நம்ம வந்து பேரி ப்ரிசன் ரன் போகலாம். இந்த பாரிஸ் ப்ரிசன் வந்து நிறைய பேருக்கு தெரியாது, ஏன்னா அது நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம். அது பார்ட் அதாவது வீட்டு ஜில்ஸோனை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும்.
குண்டு போலீஸ் குண்டு மாமா அவரு தான் நம்ம வந்து தொத்த போகிறார். குண்டு மாமா அடுத்த வீடியோ வந்து வந்து சொல்றாரு டைட்டன் டியோ பாத்ரூம் யூனிவர்ஸ் வந்து டப்புடு வாய்ஸ் ஓவரில் வரும். டைட்டன் டியோ பாத்ரூம் யூனிவர்ஸ் வந்து உள்ள போயிட்டு இருக்கோம். டைட்டன் டியோ பாத்ரூம் யூனிவர்ஸ் வந்து அடுத்த தடவை வாய்ஸ் ஓவரில் வரும். அதுக்கு அடுத்தது வந்து உங்களுக்கு பிடிச்ச எல்லாருக்கும் தெரிஞ்ச மைண்ட் கிராஃப்ட் தான் வந்து மைண்ட் கிராஃப்டில் மைண்ட் கிராஃப்ட் டூப்ளிகேட் தான் வந்து நம்ம வந்து விளையாடி வாய்ஸை கொடுக்க போகிறோம். மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. அதாவது அங்கே இருக்கான்னு பாருங்க அபிகேமி பி வா வாயன் சுட்டு ஓட்டல அதுல வாங்க காய் சுட்டு ஓட்டாது பீங்க இருந்தா அதாவது எனக்கு தேவையில்லாமலே வச்சு சாவ வச்சான் பார்த்தீங்களா? அவன் நல்லா இருக்க மாட்டான், கீழே விட்டான் பார்த்தீங்களா? நாசமாக போய் விட்டா பட்டர்ஃப்ளை தள்ளி விட்றாங்க காய்ஸ். காய்ஸ் அபி கேமர் வந்து அங்கே கீழே வந்து வராது. என்ன காரணம் ஒன்றும் புரியல. நம்ம இப்போ வந்து முன்னாடி போயின்னுக்குறோம், பார்த்தாலே தெரியும். பேரிஸ் ஸ்டேஷன் வந்து ஒரு குண்டு போலீஸ் மாமா கிட்ட நம்ம தப்பிக்கணும். அதுதான் அந்த கேமே. அவங்க போட்டு அடிக்கிறாங்க, நானே தெரியல காய்ஸ். நான் பேரி மாமா கிட்ட இருக்கேன். பேரி மாமா அடி வராரு, பேரி மாமா வராரு, பாம்பு போட்டாரு, என்ன பிடிச்சிட்டாரு. ஐயோ பட்டன் அமுத்துறா வந்து பி கேமரா வந்து வச்சுட்டாரு. பேரி மாமா வச்சுறாரு. வேறு வந்து கீழே குடிச்சாங்க. இன்னும் கீழே குடிச்சு டைல்ஸ்லாம் உடையாம இல்லை, தர டைல்ஸ் இல்லை, தர சிமெண்ட் தர. நம்ம சொல்றாரு வெயிட் பண்ணுங்க. சைடில் அப்படியே ஏறுவேன். நிற்கிற அந்த கத்திக்காரன் அடிக்க வந்தான். சவுண்டு கேளுங்களா? கைஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடம் லாவாக இருக்குது. ஏன்னா அந்த பேரிமா வந்து நம்மளை சாவடிக்குதுன்னே எல்லாத்தையும் வச்சுருப்பான். பார்த்தீங்கன்னாலே தெரியும் பாலம் உடஞ்சிச்சு. गाइस இந்த गाइस பேரியோட ஃப்ரெண்ட் இருப்பான். சிக்கன் ஓடியோ dia guys, sama dia nggak pernah tuh guys,
ஷக் 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 ஓடி இறங்க. மேலே தான் இருக்கேன், வாங்க. இங்கே வந்துட்டல இப்போ அபிகேம் இருக்காங்க, இங்கே வெயிட் பண்ணுவோம். இதுதான பவர். அபிகேமர் வந்துட்டு அதாவது ஜூஸ் குடிச்சிட்டு வருவார். நம்ம அதுக்கு இங்கே ஓடிட்டு இருக்கலாம். ஐயோ காய்ஸ் கீழே வந்தோம். ஐயோ ஐயோ அதிகமே என்ன முன்னாடி ஒரு போயிட்டுருக்கீங்க, வெயிட் பண்ணுங்க கொஞ்சம். அதான் போய்க்கிறீங்க பார்த்துட்டேன். ஃபேக்ட்ரியா இருக்கிறதுக்கு ரொம்ப தூரம் இருக்கு. மைண்ட் லேடர் ஓ இங்கே இருக்கு. ஏணி எடுத்துட்டு எங்கடா போகிற கேட்டிங்கன்னா, ஏணி தான் தேவையே. இந்த இடம் தான் கைஸ். இந்த இடத்துல ஏணி தான் கொடுத்துருவோன்னு என்ன மேலே இப்படி எகிரி குச்சோன்னா ஏணி என்னடா என்னடா வித்தியாசமான சவுண்டாக இருக்கேன்னு கேட்காதீங்க, நான் வாயால் விட்டுருந்தேன் சவுண்ட். அபிகேமர் கோசம் வெயிட் பண்ணுவோங்க. சவுண்டு எதுவே பார்க்காதீங்க, ஆய்ப்புறமே சவுண்டு எதே பார்க்காதீங்க. மேலே ஒரு சாப்பாடு இருப்பா, அவளை வந்து நம்ம அடிச்சு சாவடிக்கணும். அதுக்கான கன்று ஃபுட்டு கன்று. அதுலேருந்து ஃபுல்லாக டொமேட்டோ கத்திரிக்காய் எல்லாமே தெரியும். அந்த கேஃப்டேரியா குண்டச்சிக்கு வந்து ஹெச்பி இருக்கும். அந்த சுடு கூட ஹெச்பிலாம் போயிடும், அந்த கவலை இல்லை. ஆனால் அவகிட்ட ஒரு பேன் இருக்கும், அவகிட்ட மட்டும் நம்ம அவளை சாவடிக்காமல் தூரமாக வந்து சாவடிக்கல, கிட்ட மட்டும் வந்து பேனை வச்சு டிக்கேடியாக வச்சு சாவடிக்கணும்ல. நம்மளுக்கு ஹெச்பி இருக்கும். ஏன்டா சாவர கேட்டிங்கன்னா அதுதான் அப்புறமா. இப்போ நம்ம அங்கேருந்து மேலே ஏறி வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகிடும். ஆனால் நம்ம அதை இப்போயே பண்ணுறோம்னு நம்ம வந்து போயாச்சு. பார்த்தீங்களா எவ்வளோ சீக்கிரம் பண்ணிட்டு. இதுவே இன்னும் வந்து இந்த ஏரியெல்லாம் ஏறி படத்துக்குலாம் கிராஸ் பண்ணி வந்துருக்கோம்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு 10 செகண்ட் ஆயிடும். ஆனால் 10 செகண்ட் ஒரு மேட்ராக கேட்டிங்கன்னா நம்மளுக்கு மேட்ரு தான். வாய்ஸ் இதோட நம்ம வந்து இந்த செக் பாயிண்ட்டுக்கு அடுத்து இந்த லெவலுக்கு அடுத்து வந்து நம்ம பார்ட் 1 முடிச்சிக்கலாம் கைஸ். அடுத்து பார்ட் 2 போடலன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பார்ட் 2 கமெண்ட்லாம் பண்ண தேவையில்ல, நானே போட்டுறேன் கைஸ். அடுத்து 1 மணி நேரத்தில் இந்த வீடியோ அடுத்த வீடியோ வந்துடும். ஸோ இதோட பார்ட் 1 முடிச்சுப்போம். பார்ட் 1 முடிக்கலன்னா முடியவே மாட்டேங்குது கைஸ். என்ன கைஸ் இது ரெக்கார்ட் ஆஃப் ஆகிட்டு இருக்கோம் கைஸ். இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக ஸ்பீடாக போகணும், நமக்கு எப்படி போகணுன்னே தெரியாது. பார்த்தீங்களா வீடியோ ஆன் இருக்கா பாரு. பார்த்தீங்களா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் எனக்கு. ஐயோ
டைலாக் யாருக்கு தெரியுமா கைஸ்? வேற யாரு? நம்ம வீட்டு இதுதான். நம்ம எல்லாமே நம்ம வீட்டுக்கு நம்ம வந்து கேவி அந்த சேனல்ல இருக்கும், மறக்காம பார்த்துங்க கைஸ். பார்த்தீங்களா கேஃப்டேரியா கைஸ், கேஃப்டேரியா பார்த்தீங்களா கையில் எவ்வளோ அப்படி பண்ணு. ஊருண்டுதான் கைஸ் சொல்ல இதான் கைஸ் தூக்கி அடிக்கும் கைஸ் நம்மள டொமால்னு. அப்புறம் அங்கே வந்து கீழே வந்துடும். ஊருக்கு போயிட்டேன். பாருங்க அபிகேமருக்கு ஷார்ட் விட பாருங்க. நம்ம பட்டாசுல அடிப்போம் ஷாட்டு ஷாட்டு கைஸ். இதுதான் கைஸ் லேசர்லாம் இருக்கும், பார்த்து போனோம் கைஸ். இங்க கைஸ் லேசரில் போட்டோன்னா செத்துருவோம் கைஸ். நம்ம கேமை ஃபஸ்ட்லேருந்து ஆடுற மாதிரி இருக்கும். லேசரில் பட்டா நம்ம உண்மையாலே செத்துருவோம். அப்புறம் ஃபஸ்ட்லேருந்து ஆடணுன்னா எவ்வளோ நேரம் யோசிச்சு பாருங்க கைஸ். என்னடா பார்ட் 2 போடுற சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த கேம் இப்போயே முடிய போகுது. அதனால தான் நான் பார்ட் 2 போட வேணாம், இப்போயே முடிச்சிடலான் இருக்கேன். கொஞ்சம் லாங்காக தான் போவோம், என்ன மனுஷங்க கைஸ். அவ்வளோதான் கைஸ், சென்று வந்துட்டோம் கைஸ். என்னடா பொத்து போடுற அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்குள்ள இந்த கம்பி போட்டால் தான் நம்ம கிளாஸ் உண்டு கைஸ். நம்ம 1 மில்லியன் அடிக்க ட்ரை பண்ணுறோம், அதனால தான் இந்த சேனல் ஆரம்பித்தோம். நம்மளும் எப்படியாச்சும் 1 மில்லியன் அடிச்சு விடிஜி மாதிரியான ஒரு பயங்கரமான ஆங்கிள் ப்ரோ பிளேயராக மாறணுன்றதுனால தான் நான் வந்து இவ்வளோ ட்ரை பண்ணிட்டுருக்கேன் கைஸ். நான் ஏன் திரும்ப வரல அபிகேமர் பிபி ஏன்டா அப்புறம் வா கீழே இறங்குவா கிராஸ் பண்ணி இப்போ அந்த கம்பி ஏடு இப்போ எடுத்து அங்கே போட்டு கிராஸ் பண்ணிட்டு கைஸ். பார்த்தீங்களா அபிகேமருக்கு எவ்வளோ செம்மையான ட்ரிக்கு சொல்லி கொடுத்துருவோன்னே கைஸ். நம்ம டேஞ்சரான பேரி 2 பேரி 2ல நம்ம அடிச்சு வச்சுட்டு போறோம் இல்லையா ரைட். பாருங்க அங்க நம்ம பார்ட் பண்ண முடிச்சுப்போம். நம்ம எஸ்கேப் ஆகிறது தெரியாது.
ஏன்னா நம்ம ஒரு பயங்கரமான காரியத்தை பண்ணோம். Guys, நான் உச்சியில் மாட்டேன். அபிகேமர் எஸ்கேப் ஆக போறாரு. அவங்க ஓடிட்டு இருக்காரு. உங்களை பார்த்தா கைஸ் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் அடுத்த சந்திப்போம். நான் உங்கள் சிஎஸ்